அன்பிற்கலந்து அறிவாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதியே தெள்ளாரமுதாகி உள்ளண்ணி நிற்கும் அருட்பெரும் ஜோதியே நின்னாசை ஒன்றே என்னுள் ஆக்கின்றதே அருட்பெரும் ஜோதியே நின்னாசை ஒன்றே என்னுள் ஆக்கின்றதே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மனை ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஈரோடு மாவட்டம் சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ஈரோடு அகம் அறக்கட்டளையின் சார்பாக முப்பெரு விழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவானது இந்த உலகத்திற்கு வள்ளலார் அறிவிக்க உற்ற 202ஆம் ஆண்டு விழாவாக உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. நேற்று 5ஆம் தேதி வள்ளலார் அறிவிக்க உற்ற நாள். இன்று அதற்கு அடுத்த நாளாக இங்கு ஈரோடு மாநகரிலே அகம் அறக்கட்டளை இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இங்கே வருகின்ற அன்பர்களெல்லாம் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் சன்மார்க்கத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், புரிந்து கொள்வதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு சொற்பொழிவு போனது பெரிய டேஞ்சர்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா வந்தால் முன்னாடி பேசிட்டு நப்பாட்டு போயிட்டே இருக்கலாம். இதை நம்மளை காக்க வச்சு காலையில் இருந்து எல்லாரும் பேசிட்டு மக்கள்லாம் சாப்பிட்டு அயர்ந்து ஊருக்கு போயிட்டு ஒரு தூக்கம் போடுற நேரத்தில் நம்மளை பேச வைக்கிறாங்க. நம்ம எப்படி இவர்களுக்கு ஒரு உண்மையான நேர்மையான ஒழுக்கமான வள்ளலார் சொன்ன கருத்துக்களை அவருடைய ஆன்மாவிலே பதிவு செய்வது, அது சிக்கலான விஷயம். ஒரு சதனைகளை எனக்கு தெரியல. ஒரு பத்திரிகை அடிக்கும் போது நான் சொல்லியிருப்பேன், காலையிலே போறப்பா நான் காலையில் பேசிட்டு நேரத்தோட மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தெரிவிச்சு சீக்கிரம் போயிடலாம்னு நினைச்சேன். அவர் கடைசியில் பார்த்தா பத்திரிகைலாம் அடித்து பத்திரிகை அனுப்புறாரு. கோயம்புத்தூர்ல 2 மாதத்துக்கு முன்னாடியே தமிழ் சங்கம் வள்ளலார் விழாவை எடுப்பதற்காக என்னிடத்தில் அனுமதி கேட்டார்கள். எப்போன்னு கேட்டால் 5ஆம் தேதிட்டார், வள்ளலாருடைய அவதார நாள். அதற்காக முந்தா நாள் நான் நேரடியாக கோயம்புத்தூர் போயிட்டேன். கோயம்புத்தூர் போனோடனே அங்கே மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். அது காலையில் நிகழ்ச்சியில் என்ன போட்டாங்க, சிறப்பு சொற்பொழிவு. அது முன்னாடி இருந்த பேச்சாளர்லாம் கூட ஐயா கதிர்வேல் ஐயா பேசுறது இருக்காரு, நீங்கள் ஒரு 5-5 நிமிஷத்தில் பேச்சு உங்கள் வேலைகள்லாம் முடிச்சிருக்க, அப்போ தான் அவர் சிறப்பாக பேச முடியும்னு முதல்ல ஆர்டர் போட்டாங்க. அதனால் முன்னாடி பேசுகிறவங்களாவே இல்லையா நான் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஐயா பேசிட்டு நாங்கள் கேட்குறோன்னு பாதி பேர் பேசணும். பாதி பேர் கிடைச்ச வாய்ப்பை பேசிட்டான ஆகணும்னு அவங்க பேசிட்டாங்க. அவர் ஒரு 1.5 மணி நேரம் ஒரு அடுத்தமான வள்ளலாருடைய கொள்கையை மிக சிறப்பாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அங்கே இதுவரையிலே சமயம் சார்ந்த சன்மார்க்கிகள் தான் இருந்தார்கள். அங்கே இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் வந்திருந்தார்கள் நிறைய பேர், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் ஓரிருவர் வந்திருந்தார்கள்.
கோயமா நகரில் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் ஐயா பொன்னாடா போத்திக்கலாம் வைங்க. அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுவரையும் ஒரு 75 ஆண்டுகளாக சன்மார்க்க சங்கம் இருக்கிறது. 75 ஆண்டுகளாக சன்மார்க்க சங்கம் இருந்தும் வள்ளலாருடைய கொள்கையை அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் தான் இருந்திருக்கிறார்கள். நேற்று அவர்களுக்கு ஒரு புரியும்படி எடுத்து சொல்லுகின்ற பொழுது எல்லோருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி. ஏனென்றால் நான் ஒரு சன்மார்க்கத்தில் ஒரு புதியவன், மற்றவர்களை போல் நான் அல்ல என்பதை நீங்க முதல் புரிஞ்சுக்கணும். அதனால்தான் நமது அருமை நண்பர் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் தலைமைச் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய என் அருமை நண்பர் காலையில் வந்தவர் மறுபடியும் உங்க சொற்பொழிவை கேட்கறதுக்காக மறுபடியும் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு போட்டு உட்காந்துருக்காரு. எனக்கு இங்கே ஒரு சுதந்திரமா பேசணும், எனக்கு நல்லா பிடிக்கும். இக்கட்டில் கொண்டாந்து என்னை விடக்கூடாது. இக்கட்டில் விட்டா எனக்கு பேச்சு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். ஏதோ ஒன்று நினைச்சு ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுவேன். அதனால என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி என்றால், காலையிலே நமது அகக்கரக்கட்டனுடைய அருமை நண்பர் நந்தகுமார், அவர் வேற என்ன சதுரகிரியார் என்றால் எல்லாருக்கும் தெரியும், நந்தகுமார் என்று ஒருவருக்கு தெரியும். என்னுடைய மகன் பேரும் நந்தகுமார். ஆனா இவங்க 2 பேரும் பேசி இருக்கிறது எனக்கு தெரியாது. இவர் அவர் பத்திரிகைகளை போடுறாருன்னு எனக்கு தெரியாது. இவர் 2 பேரும் பேசுறது எனக்கு தெரியாது. கடைசியில் பார்த்தா பத்திரிகை வருகின்ற பொழுது பையனுடைய அவரு பேர் நந்தகுமார பத்திரிகைகளை போட்டுருக்கு. போட்டோடனே பார்த்தா அப்பா அது மாதிரி நந்தகுமார் நம்ம பத்திரிகைகளை போட்டிருக்காரு. முதல்ல நான் இங்க ஃபர்ஸ்ட் சன்மார்க்க சங்க மேடை பேச்சாளராக இன்னைக்கு தான் கன்னி சொற்பொழிவுன்னு பேர் இருக்கு. எப்படி வள்ளல் பெருமான் சோமு செட்டியார் வீட்டிலே கன்னி சொற்பொழிவு முதல்ல இருக்கிறார். கேள்விப்பட்டிருப்பீங்க வள்ளலாருடைய வரலாறுகளை. அவர் ஒரு 6 வயது 7 வயது இருக்கின்ற பொழுது வள்ளலாருடைய அண்ணா சபாபதி அவர்கள் புராண சொற்பொழிவு நடத்துவது உங்களெல்லாம் படித்திருப்பீர்கள். அண்ணாருக்கு உடம்பு சரியில்லை, நிகழ்ச்சிக்கு அன்று வர முடியவில்லை. உடனே அவர் என்ன நினைக்கிறார், சோமு செட்டியார் அவர்கள் சபாபதி அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு அவருடைய வண்டியை அனுப்புகிறார், அழைத்து வரும்படி. எனக்கு யாருங்க வண்டி அனுப்புவது? அப்போ அவர் என்ன பண்ணிட்டார், அங்கிருந்து அவங்க அண்ணாருக்கு உடல்நிலை சரியில்லை, என்ன செய்வது என்று புரியவில்லை. உடனே தம்பி அழைக்கின்றார். அது சபாபதியினுடைய மனைவி பேர் என்ன அவங்க பேரு? சொல்லுங்க, படிக்கிறீங்கள பேர் என்ன? பாப்பாத்தி அம்மா. பாப்பாத்தி அம்மாவிட்ட வள்ளல் பெருமான் மிக்க அன்பு கொண்டவர். ஆனால் அவர் இந்த அம்மா என்ன சொல்லுது, சரி உடல்நிலை சரியில்லை, நீங்க தம்பி அனுப்பி 2 பாடலை பாடிவிட்டு வர சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அவன் என்ன பாட போறான், என்ன பேச போறான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் கோயிலாக தானே சுத்திட்டு இருக்கிறான், வீட்டில் அடங்காத தானே இருந்தான். இப்போதானே அவனுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறோம். அவன் போய் என்னத்தை பேச போறான், சொற்பொழிவு அங்கே என்ன நடக்கும் போது அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் உயிர்ந்திருப்பார்கள். என்ன நடக்கப் போவதை தெரியவில்லை என்று மனைவி சொல்லை கேட்டு உடனே அந்த வண்டியிலே ராமலிங்கத்தை ஏற்றி அனுப்புகிறார்கள். ஐயா அண்ணா, நான் எப்படி போக முடியும் என்று சொன்ன ஏதோ ஒரு 2 பாட்டை பாடிவிட்டு வந்துவிடு, நாளைக்கு அண்ணா உடல்நிலை சரியானவுடனே நாளைக்கு வருவார் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். இவர் போறாரு. அண்ணனுடைய சொல்லை தட்டாமல் போன உடனே அங்கே சோமு செட்டியாருடைய சொற்பொழிவு என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அறிவாளிகள்லாம் குவிஞ்சிருவாங்க. சபாபதி அந்த அளவுக்கு புராண சொற்பொழிவு பெரிய நிபுணர். அந்த இடத்திற்கு சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய ராமலிங்கம் அவர்கள் வண்டியிலே போய் இருக்கிறார்.
அங்கே சோமு செட்டியார் வண்டி வந்து சபாபதி இல்லை, சிறு பையன் சிறுவன் ராமலிங்கம் இறங்குகிறார். எங்கே அண்ணார், அங்கே அண்ணார் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், அண்ணாருக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் போய் ஆரம்பித்து வைத்து விட்டு வாருங்கள் என்று என்னை அனுப்பியிருக்கிறார். உடம்பு சரியான உடனே நாளைக்கு வந்து விடுவார் என்று ராமலிங்கம் சொல்ல, என்னடா பெரிய தலைவலியா போச்சுன்னு வெளியே சொல்ல முடியாமல் நான் சோமு செட்டியார் மேடையில் போய் உட்கார வச்சிருந்தேன். உட்கார வச்ச உடனே என்னாச்சு, பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி எல்லாம் சலசலப்பு. சபாபதி வரல உடனே கூட்டத்தில் இருக்கிறவங்க சலசலப்பாயிட்டாங்க. என்னையா நீங்க வந்தது ஒன்றும் இல்லாத போச்சு, பேச்சே சரி இருக்காத, இன்னொரு பையன் அடிச்சிருக்கிறாங்க, சபாபதி வரல, ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போது வள்ளல் பெருமான் அவர்கள் ராமலிங்கம் என்ற அந்த சிறு வயதில் மேடையிலே அமர்ந்து தன்னுடைய குரலை வெளியிடுகிறார். அங்கே அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று பார்த்தால், உலகு. சேக்கிழார் பெருமான் சொல்லுவார் இல்லையா, உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேடியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவார் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமோ என்ற அந்த பாடலுக்கு உலகு என்ற வார்த்தை மட்டும் எடுத்துட்டார். அந்த உலகு என்ற வார்த்தை எடுத்து அதற்குண்டான விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுது இரவு 12 மணி 1 மணி ஆயிடுச்சு. அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ராமலிங்கம் அவர்கள் நேரமாகிவிட்டது, இவர்களை இன்னும் அதிகமாக பேசி அவர்களுக்கு ஒரு துன்பத்தை உருவாக்கக்கூடாது என்றதிலே அவராக சொற்பொழிவை நிறுத்திவிட்டார். நிறுத்திவிட்ட பிறகு அப்பொழுதுதான் எல்லோருக்கும் விழிப்புணர்வு ஏற்பட்டது. உடனே நிறுத்திட்டு உடனே வண்டியில் ஏறி நேரம் வீட்டுக்கு போயிட்டார். யாரு? ராமலிங்கம். போன உடனே என்ன நடந்தது, செட்டியார் என்ன சொன்னார்னு அவர் கேட்கும்போது, ஐயோ அண்ணா நீங்க என்ன சொன்னீங்க அதே மாதிரி நான் பேசிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு சாயந்தரம் சோமு செட்டியார் வண்டியில் ரகுமாபதி வீட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே ஒரு என்னாச்சு ஏதாச்சே தெரியலையே, ராமலிங்கம் போய் பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல, என்னவோ என்ன கோபத்தில் வராருன்னு நினைச்சுக்கிட்டு இறங்கி வாங்க 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 ஐயா வாங்கன்னு கூப்பிடுகின்ற பொழுது உள்ளே அமர்ந்து சொல்லுகிறார், யாரு? சோமு செட்டியார். உடம்பு உங்களுக்கு சுகமாயிடுச்சா அப்படின்னா, சுகமாயிடுச்சியா, நாளைக்கு நான் வரேன். இல்லை நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா உடம்பை சரி பண்ணிக்கங்க, நாளைக்கு உங்களுடைய தம்பியை அனுப்புங்கள் சொற்பொழிவுக்கு என்று சொல்லுகிறார். யார? ராமலிங்கத்தை. இவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரோ என்னன்னு சொல்லிட்டு சோமு செட்டியார் இது ராமையா வந்து கொஞ்சம் சோர்ந்த முகமாக காட்சியளிக்கிறார். இல்லை உண்மையாக சொல்லுகிறேன், நீங்களெல்லாம் உடம்பு நல்லாயிட்ட பாடு மெதுவாக வாங்க, வந்த பெரியவர்கள் எல்லாம் ராமலிங்கத்தையே மறுநாளுக்கு சொற்பொழிவுக்கு அழைக்கிறார்கள், நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி நீங்கள் ஓய்விடுங்கள், ராமலிங்கத்தை அனுப்புங்கள் என்று திட்டவட்டமாக சொல்லிட்டு வண்டியில் ஏறி போயிட்டார். இவர் சபாபதி கேட்குறாரு, என்ன தம்பி என்ன நடந்தது என்னன்னு கேட்டால் எனக்கு ஒன்றும் தெரியல வருது சொல்லிட்டு போகிறாருன்னு சொன்னோடனே மறுநாள் வண்டி வருது. வண்டி வந்தானே அதே போல் ராமலிங்கத்தை அனுப்புகிறாரு, ஏறி போகிறாரு வண்டியில். அதுக்குள்ளே இங்கே பாப்பம்மாளும் சபாபதியை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ராமலிங்கம் என்ன செய்தார், என்ன பண்ணார், ஏன் இப்படி செட்டியார் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நாம் இருந்தாலும் நாம் போய் பார்த்து விட்டு வரலாம் என்று அவர்கள் மாறு வேடத்திலே செல்லுகிறார்கள். யாரு? சபாபதி அவர்களும் அவருடைய துணைவாளர்களும் மாறு வேடத்திலே சென்று பார்க்கின்ற பொழுது முதல் இருந்த கூட்டத்தை விட 3 மடங்கு கூட்டம் சென்னை நகரம் முழுவதும் அங்கே வந்து சேர்ந்து விடுகிறார்கள். அங்கே சென்னை மாநகரம் முதல் நாள் நிகழ்ச்சி மறுநாள் கூட பரவிடுச்சு. என்ன அது ஒரு 6-7 வயசு இருக்கும். ராமலிங்கம் பேசியிருக்காரு, சபாபதியினுடைய தம்பியா இப்படி ஒரு கண்ணி சொற்பொழிவை இதுவரையில் நான் கேட்டதில்லை, யாரும் ரசித்ததில்லை, மறுபடியும் அவரே வர சொல்லி இருக்கிறார்கள், இன்று அவர் வந்து பேசுகிறார், மறுபடியும் எல்லோரும் போகலாம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற செய்தி எல்லா இடங்களிலும் பரவிவிட்டது. அதே போல மறுநாள் இடம் கொள்ளவில்லை, அந்த அளவிற்கு கூட்டம். சபாபதியும் சின்னம்மை அங்கே சென்று பாப்பாத்தியம்மா சென்று பார்க்கிறார்கள். அவருடைய டோல்
சப்தம், ஒலி, கணீர் கணீர் என்ற குரலிலே சொற்பொழிவிட்டு அங்கே நடத்துகின்ற அந்த நிகழ்ச்சியை பார்த்து அண்ணன் கண்ணீர் விட்டு அழுது வீட்டுக்கு திரும்புகிறார். ராமலிங்கம் அன்று இரவு சொற்பொழிவு முடித்து செல்கிறார். சபாபதியும் அவருடைய துணைவியாரும் சாஷ்டாங்கமாக ராமலிங்கம் காலிலே விழுந்து வணங்கி, தம்பி, உன்னை சாதாரணமான ராமலிங்கம் என்று நான் நினைத்து விட்டேன். நீ ஒரு பெரிய அருள் பெற்ற ராமலிங்கம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. உனக்கு சோறு போட வேண்டாம் என்று சொன்ன வாயு, உன்னை திட்டிய வாயு, உன்னை அடிக்க ஓங்கிய கரம் இது என்று சொல்லி அவர் கண்ணீர் மழுக கதறுகின்ற நிகழ்ச்சியை பார்த்து ராமலிங்கம், அண்ணா, நீங்கள் அப்படி சொல்வது ஆகாது. என்னிலும் பெரியவர், என்னை விட உயர்ந்தவர். அப்படி இருக்கின்ற பொழுது இப்படியெல்லாம் நீங்கள் செய்தீர்களானால் நான் வீட்டு விட்டு வெளியே சென்று விடுவேன் என்று சொல்லுகின்ற பிறகுதான் அவருக்கு அங்கே தனி அறை கொடுக்கப்பட்டது. அங்கே அமர்ந்து அவர் இறைவனிடத்திலே உரையாடி கொண்டிருந்தார். அதுபோல நம்ம ராமதாஸ் ஐயாவும் சொன்னார், இனிமேல் கதிரவேலுடைய பேச்சு இனி தேவை இருக்காது. கதிரவேலுடைய மகன் நந்தகுமார் அவர்கள் பேச்சு தான் இனிமேல் ரொம்ப தேவைப்படுகிறது. ஆனால் இனி அவரைத்தான் நான் கோயம்புத்தூருக்கு அழைக்கிறேன் என்று இடத்தில் சொன்னார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், சன்மார்க்கம் என்பது குடும்பம் குடும்பமாக கடைபிடிக்க வேண்டிய நெறி. இந்த நெறி வாழ்க்கை நெறி. வள்ளலார் காட்டிய நெறி சுத்த சன்மார்க்க சுகநெறின்னு அது பேர். இந்த நெறியிலே வருகின்ற பொழுது நாம் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும், ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், ஆன்ம லாபம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா உலகத்திலே லாபம் என்பது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது. லாபம் இல்லாத வாழ்க்கை உலகத்தில் எவருக்குமே கிடையாது. அது தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன தேவை? லாபம் தேவை. லாபம் இல்லை என்றால் வாழ்க்கை என்பது இல்லை. இது உலகிலே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை. ஒரு 5000 ஆண்டுகளாக உலக வாழ்க்கையில் இருப்பவர்கள் எல்லாம் பொருள் என்ற லாபத்திலே நீந்தி சென்று கொண்டிருந்தார்கள். பொருள்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியது. வள்ளுவ பெருமான் என்ன சொன்னாரு? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்றார். அப்போ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எது தேவைப்படுகிறது என்றால் பொருள் தேவைப்படுகிறது. இந்த பொருளிலே நீந்தி கொண்டிருக்கக்கூடிய உலக மக்களை பார்த்து இறைவன் தான் வேதனைப்படுகிறார். யார் வேதனைப்படுறது? இறைவன். நம்ம என்ன வேணாலும் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளை பற்றி வேதனைப்படுபவர் யார் என்றால் நம்மை படைத்த இறைவன். ஒரு தாய் தந்தையருக்கு குழந்தை இருந்தால் குழந்தை சரியான வழியிலே வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் அதை பார்த்து வேதனைப்படக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் அவருடைய தாய் தகப்பன் தான் முதலில் வேதனைப்படுவார். அதுபோலதான் இந்த உலக மக்களை இறைவனால் அனுப்பி பெற்ற ஆன்மாக்களை உயிரெடுத்து உடம்பெடுத்து உலக வாழ்க்கையிலே வாழுகின்ற பொழுது இது துன்பத்திலே அழிந்து இன்பம் என்பது எதுவென்று தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் 10,000 ஞானிகள் தோன்றிய இந்த உலகம், 10,000 சித்தர்கள் தோன்றிய இந்த உலகம், 10,000 அருளாளர் தோன்றிய இந்த உலகம். இத்தனை அருளாளர் வந்தும் இந்த மனித குலத்தை இறைவனிடத்தை சேர்க்கக்கூடிய தகுதியை இழந்து விட்டார்கள். யாருடைய குற்றம்? நம்முடைய குற்றம் அல்ல. நமக்கு முன்னாடி வந்த அருளாளர்கள் குற்றம் என்று வள்ளலார் சொன்னார். நாமெல்லாம் புத்திசாலிகள், அறிவாளிகள். நம்முடைய அறிவை மழுங்க வைத்து அறியாமையை புகுத்தி அந்த அறியாமையிலிருந்து மீண்டு வர முடியாமல் மறந்தால் இறுதியானது இயற்கையானது என்று சொல்லி நம்மை சாக அடித்து விட்டார்கள். யாரு? எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கார் பெரியவர்கள் 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 என்று. பெரியவர்கள் எல்லாம் பெரியவர்கள் அல்ல, சிறியவர்கள். அந்த பெரியவர்கள் சொன்ன வாக்கு மூலத்தால் தான் இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் வள்ளலார் சொல்லுகிறார்,
பேருற்ற உலகில் ஒரு சமயம் அதன் எரியலாம் பேய்பிடி புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு என்று உணர்ந்திடாது. உயிர்கள் பலவேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர். இன்னும் வீண் போகாதபடி விரைந்து புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க நெறி காட்டி. அதுக்கு முன்னாடி என்ன நெறி இருந்தது? சாகும் நெறி. இதுவரையும் நாம் ஆண்டு கொண்டிருக்கிற நெறி என்ன வழிகாட்டுவது? சாவதற்கு வழிகாட்டியது. வள்ளல் பெருமான் வந்துதான் புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க நெறி காட்டி மெய்ப்பொருளினை நன்குணர்ந்து ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ என் பிள்ளை ஆதலாலே இவ்வேளை புரிக என்றிட்டனன் மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே. நீருற்ற ஒல்லிய நெருப்பே நெருப்பில் நிறைந்து இருளகற்றும் ஒளியே நீர் குணானந்தபரன் ஆவார்ந்த வரையோக்கும் நீதி நடராஜபதி என்றார். இந்த பாட்டை நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இந்த பாட்டை படிச்சுட்டா பெரியவங்க சொன்னதான் கேட்போமா? பெரியவங்க காட்டின கோயிலுக்கு போவோமா? பெரியவங்க கட்டி வச்ச ஆலயத்துக்கு போவோமா? பெரியவங்க வச்ச சிலையை வணங்குவோமா? சொல்லுங்க. ஏனென்றால் நம்ம எல்லாம் முட்டாளாக்கி விட்டார்கள். எப்படி? பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடுமோ பவநெறி இதுவரை பரவியது. ஆதலால் செந்நெறி அறிந்தில செறி இருளடைந்தன. ஆதலால் புன்னெறி தவிர்த்து ஒரு பொது நெறி எனவான் புத்தமது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற அரசே தனிநடராஜ சத்குரு மணியேனார். இதுவரை நம்ம எப்படி வாழ்ந்து வந்திருக்கோம்? பல நெறிகள், பல வழிமுறைகள், பல பக்திகள். இந்த பக்தி மார்க்கம் எல்லாம் நமக்கு என்ன கிடைக்கிறது அதனால் என்றால் மன மகிழ்ச்சி, மன நெகிழ்ச்சி, மன உருக்கம் மட்டும்தான் கிடைக்கும். பக்தியில் என்ன கிடைக்குது? மன மகிழ்ச்சி, மன நெகிழ்ச்சி, மன உருக்கம். இது பக்தியில் கிடைக்கக்கூடிய லாபம். இது எங்கிருந்து வருது? இந்த மகிழ்ச்சி இந்த உடம்பை ஏற்றுக்குதுன்னா மனதோட நின்று போயிடுது. இந்த உடம்பில் மனம் எங்கே இருக்கிறது? கரணங்களில் இருக்கிறது. இந்திரியங்கள் எங்கே இருக்கிறது? புறத்தில் இருக்கிறது. புறப்புறத்தில் இருக்கிறது. புறத்தில் இருப்பது கரணம். நாம் அகத்திற்கு செல்ல முடியாது, அகப்புறத்திற்கு செல்ல முடியாது. பக்தி அங்கே கொண்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் தான் வள்ளலார் வந்து நமக்கு என்ன நெறி கொடுக்கிறாரு? சமரச சுத்த சன்மார்க்க தனி நெறினார். சமரச சுத்த சன்மார்க்க தனி நெறி. இது புது நெறி, இது பொது நெறி. இங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, சமயம் இல்லை, ஆச்சாரம் இல்லை, சங்கல்பம் இல்லை. இங்க ஏமாற்று வேலை கிடையாது. ஆனால் வள்ளல் பெருமான் நமக்கு சொன்ன நெறி சாகா கல்வி கற்கும் நெறி. இது என்ன நெறி? சாகா கல்வி கற்கும் நெறி. இது ஞான நெறின்னு பேரு. இதுவரை நாம் கற்ற கல்வி சாவதற்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வி. அதுக்கு வேறு சாகும் கல்வி. வள்ளலார் வந்து சாகா கல்வியை போதிக்கிறார். அப்ப சாகா கல்வியில என்ன இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். வள்ளலார் சொன்ன சாகா கல்விதான் என்ன? மற்றவர்கள் சொல்லிய சாகும் கல்வி என்ன? இதை நாம் புரிந்து கொண்டோமானால் சாகா கல்விக்கு நாம் செல்வதற்கு ஒரு வழி தெரியும். அதிலே இருப்பது பொருள் லாபம், இதிலே இருப்பது அருள் லாபம். லாபம் வேணும்னு சொன்னா இல்லையா? சாகும் கல்வியிலே பொருள் லாபம் இருக்கிறது, சாகா கல்வியில் அருளாபம் இருக்கிறது. சாகும் கல்வியில் மன மகிழ்ச்சி அடையும், சாகா கல்வியில் ஆன்மா மகிழ்ச்சி அடையும். நமக்கு ஆன்ம மகிழ்ச்சி முக்கியமா, மன மகிழ்ச்சி முக்கியமா? நம்ம தான் அதை தேர்ந்தெடுக்கணும். ஆன்மா என்பது எங்கே இருக்கிறது? உடம்பிலே அகத்தில் இருக்கிறது. ஜீவன் எங்கே இருக்கிறது? அகப்புறத்தில் இருக்கிறது. மனம் எங்கே இருக்கிறது? கரணங்களில் இருக்கிறது. இந்திரியம் எங்கே இருக்கிறது? புறப்புறத்தில் இருக்கிறது. இந்த நான்கையும் இந்த உடம்பில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கருவிகள். இதை இயக்கிறவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாதான் சுத்த சன்மார்க்கத்துக்கு போக முடியும். பக்தியில எல்லாம் சொல்லியிருக்காங்க.
இதை எப்படி யார் இயக்கிறது? இந்த உடம்ப இறைவன் இயக்கி கொண்டிருக்கிறார். நீங்க என்ன நீங்க தான் செய்யற மாதிரி, நீங்க தான் இயங்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. தாயினுடைய கருவறையில் வந்து உள்ளே நுழைந்து ஆன்மாவானது உயிர் எடுத்து உடம்பெடுத்து இந்த உலகத்தில் ஒரு அழகான உருவம் எடுத்து இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான வீடை, உடம்பு என்ற வீட்டை கட்டி இந்த வெளியே அனுப்பி வைக்கப்படுது. நாமெல்லாம் எங்க வளர்ந்தோம் தெரியுமா? நம்ம வளர்ந்த இடம், இந்த உருவாக்கிய இடம் எது என்று தெரியுமா? தாயினுடைய கருவறை. அதுக்கு என்ன பேரு? டார்க் பிளாக் ரூம்னு பேரு. நம்ம எல்லாருமே இருட்டறையில தான் இந்த உடம்பையும் உயிரையும் உற்பத்தி செய்கிறது. அப்படிப்பட்ட இருட்டறையில் இருந்து வந்தோம்னா எங்கே செல்ல வேண்டும்? வெளிச்சத்திற்கு செல்ல வேண்டும். என்ன வெளிச்சம்? அருள் பேரொளி என்ற அருள் வெளிச்சத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் அவருக்கு அந்த அருள் பேரொளி என்ற ஒளி பிரகாசத்தை இந்த சமய மதங்கள் எல்லாம் மறைத்து விட்டது. இறைவனிடத்திலே செல்லுவதற்கு வழிகாட்டியாக வந்த அருளாளர்கள் இறைவனை பார்ப்பதற்கும் இறைவனை தொடர்பு கொள்வதற்கும் இறைவனிடத்திலே அருள் பெறுவதற்கும் தடையாக இருந்ததை தவிர வழியை காட்டவில்லை. இதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார் பேருபதேசத்தில். இதை மறைத்தவன் ஓர் வல்லவன், அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை, உடைக்கவும் வரவில்லை. திறக்கல்னா என்ன பண்ணணும்? ஒரு வீடு பூட்டு போட்டு சாமி தொலைச்சிருக்கீங்க, என்ன பண்ணணும்? உடைக்கணும். உடைக்கிறதுக்கு யாருக்கு தெரியல. அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை, உடைக்கவும் வரவில்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு மறைத்து வைத்து விட்டான். ஆனா வள்ளலார் வந்துதான் அது சாவி இருக்கப்பா, அந்த சாவியை நான் சொல்ற மாதிரி நீங்க கடைபிடிச்சுக்கனா அந்த சாவியை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை நாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஆலய வழிபாட்டிற்கு செல்வது பக்தி மார்க்கம்னு பேர். அது சரியைன்னு சொல்றது. அந்த சரியில் என்ன இருக்குது? 4 பகுதி இருக்கு. சரியல் சரியை, சரியல் கிரியை, சரியல் யோகம், சரியல் ஞானம். அடுத்தது இன்னொரு பக்தியினுடைய அடுத்த ஸ்டாண்டர்டு கிரியைன்னு பேர். கிரியல் சரியை, கிரியல் கிரியை, கிரியல் யோகம், கிரியல் ஞானம். இது ரெண்டும் அவுட்டர், வெளியில வரக்கூடியது. இது பக்தியை சார்ந்தது. சரியை கிரி என்ற இரண்டும் பக்தியை சார்ந்தது. மூன்றாவதாக யோக நிலையில சில பேர் வந்தாங்க. அதுக்கு பேரு யோக மார்க்கம்னு பேரு. அதுல யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். அந்த நாளும் வந்து அதுவும் வந்து ஒரு ஓரமா போயிடுச்சு. நமக்கு முன்னாடி இருந்து சொல்லி கொடுத்தவர்கள் என்னென்ன சொன்னாங்க? சரியில் 4 சொன்னாங்க, கிரியல் 4 சொன்னாங்க, யோகத்தில் 4 சொன்னாங்க. ஆனா ஞானத்தை பற்றி ஒரு அருளாளர் கூட சொல்லல. வள்ளலார் வந்துதான் ஞானத்தை போதிக்கிறார். அதுக்கு பேர் தான் ஞான சரியைன்னு பேர் வச்சாரு. நீங்க அருட்பாவல 28 பாடல்களை படிக்கிறீங்களே, அது பேர் என்ன பேர்? அதுக்கு படிக்கிறீங்களா? யாருமே படிக்காதவங்க தான் இருப்பீங்க போலுங்க. அது பேர் ஞான சரியைன்னு பேர். ஞான சரியை, ஞான கிரியை, ஞான யோகம், ஞானத்தில் ஞானம். இந்த 4ம் தான் சாகா கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள். முன்னாடி இருக்கிற 12 இருக்கு பார்த்தீங்களா? அது கூட இதுவரையும் நீங்க படிச்சுட்டீங்க. அதை படிச்சதுனால தான் படிச்சு செத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ 4வது ஞானம் என்பது வருகின்ற பொழுது ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அதனாலதான் வடலூர்ல வள்ளலார் என்ன கட்டுறாரு? கோயிலா கட்டினாரு? மசூதி கட்டினாரா? சர்ச்சு கட்டினாரா? பெருமாள் கோயில், சிவன் கோயில் கட்டினாரா? பிரமிடு கட்டினாரா? அங்க என்ன கட்டி வச்சிருக்காரு? சொல்லுங்க சார். வடலூர் இருக்கிற சபைக்கு பேர் என்ன? சத்திய ஞான சபை. அதுல சத்தியம் மட்டுமா இருக்கு? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபைன்னு அது பேரு. ஏன்னா ஞானத்தை சொல்லிக் கொடுக்க வந்தவர் தான் வள்ளலார். அவர் வழிபடக்கூடிய இடத்திற்கு பேர் என்ன பேரு?
சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை. அங்க ஆலய வழிபாடு கிடையாது, அபிஷேகம் ஆராதனை கிடையாது. அங்க என்ன வழிபாடு இருக்கு? ஒளி வழிபாடு இருக்கு. ஏன் சார் இவ்வளவு பேர் என்னென்னவோ வச்சிருக்காங்க, வள்ளலார் வந்து ஒளி வழிபாட்டை வச்சாரு? அப்படி என்றால் நம்மை அனுப்பியவர் யார் என்றால் ஒளியான கடவுள் தான். நீங்க சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு சங்கரன் மகேஸ்வர சதாசிவன் இயேசு அல்லாஹ் புத்தர் இது மாதிரி ஆளுங்களாம் அங்க கிடையாது. நம்மளை அனுப்பியவர் யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தன்மை என்ன? ஒளி உருவம். இதை தான் கண்டுபிடிச்சாரு வள்ளலார். ஒளி ஒன்றே அந்த மகிழ்ந்தமெல்லாம் விளங்குகிறது. ஒரு விதமான அன்னங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது. 1000 திருகடல் பல கோடி ஈசனண்டம் சதாசிவனண்டம் எண்ணிறந்தே சக்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வேன். உருவுறும் அன்னங்கள் அத்தனையும் அருள் வெளியில் உரு சிறு அணுக்களாக ஊட செய்ய அதன் நடு நின்று நடனமிடும் ஒரு பெருந்தருடைய அரசே மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அருள் தந்த ஒளியேனர். நாமெல்லாம் இங்கிருந்து வந்தோம், இறைவனால் அனுப்பப்பட்டவர். எந்த இறைவன்? அருட்பெருஞ்சோதி இறைவன். அந்த கடவுளுக்கு பேர் என்ன? இயற்கை உண்மை கடவுள் பேர். அந்த இயற்கை உண்மை கடவுளுடைய தன்மை அருள் பேரொளி. அதனுடைய குணம் தனிப்பெரும் கருணை. அதனுடைய இயற்கை குணம் என்ன? அருட்பெரும் ஜோதி. அதனுடைய இயற்கை குணம் செயல் எது என்றால் தனிப்பெரும் கருணை. அப்ப அந்த அருட்பெருஞ்சோதி கருணை உள்ள கடவுளை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார் வள்ளலார். நாம சொல்றோம் வள்ளலார் அதுக்கு முன்னாடி நிறைய கடவுள்களை படிச்சிருக்காரு, பாடியிருக்காரு, எழுதியிருக்காரு. ஆனா அந்த கடவுள் நம்மளை எங்க கூட்டிட்டு போவோம்? எங்க கூட்டிட்டு போவோம்? மரணத்துக்கு கூட்டிட்டு போவோம். ஆனால் தான் வள்ளலார் சொன்னார் இங்கே, எய்வகை சார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தே எமது தெய்வம் என்றே கைவகையே கதறுகின்றி தெய்வம் ஒன்றென்றறி கரிபிடித்த கலகமிட்ட பெரியரிலும் பெரிய ஐவகைய பூத உடம்பு அழிந்தில் புரிவி அழிவுடம்பை அழியாமை ஆக்கும் வகையறி உய்வகையன் தனித்தன்னை வருகின்ற தருணவிது உற்றறிவின் உற்றிடுவீர் உண்மை உடைத்தேன் சொன்ன. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்ப வள்ளலார் வந்து என்ன சொல்றார் நமக்கு? உண்மையான இறைவனை தொடர்பு கொள்வதற்கு ரெண்டே வழிதான். சீக்கிரம் முடிச்சிட, நிறைய பேச வேண்டிய இருக்காங்க. உண்மையான இறைவை தொடர்பு கொள்வதற்கு ரெண்டே வழி. நம்ம முன்னாடி இருந்தவங்க என்ன வழி காட்டினாங்க? இப்ப சொன்னே தெய்வங்கள் பல பல சிந்த செய்வாரும் சேர்கதி பல பல செப்புகின்றாரும் பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும் பொய் சமயாதியை வெச்சுகின்றாரும் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லா வீண்கழிக்கின்றார். எய் வந்த துன்பொழித்து அவர்க்கு அருவி அருவி எனை பள்ளி எழுப்பிவே இன்பம் தந்திரேன். அவர் அறிந்ததை, தெரிந்ததை, புரிந்ததை, பெற்றதை நமக்கெல்லாம் சொல்றதுக்கு தான் வந்தது. அப்ப நமக்கு என்ன சொன்னாரு? பக்தி என்பது மன நிகழ்ச்சி, மன உருக்கம், மன மகிழ்ச்சி. அது மனதோட நின்று போயிடும், வீட்டுக்கு வந்தா அழிஞ்சு போயிடும். வள்ளலார் சொன்னது ஆன்ம நிகழ்ச்சி, ஆன்ம உருக்கம், ஆன்ம மகிழ்ச்சி. இப்ப இந்த ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம், ஆன்ம நிகழ்ச்சி எங்க வரும்? ஜீவகாருண்யத்தினால் கிடைக்கின்றார். பக்தியில் கிடைப்பது மன மகிழ்ச்சி, மன உருக்கம், மன மகிழ்ச்சி, மன நிகழ்ச்சி. ஜீவகாருண்யத்தினால் ஆன்ம உருக்கம், ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம நிகழ்ச்சி, ஆன்ம மகிழ்ச்சி. இந்த மூன்றுக்கும் மூன்று டேலி பண்றாரு. அப்போ மன நிகழ்ச்சி முக்கியமா, ஆன்ம நிகழ்ச்சி முக்கியமா? எதில் முக்கியம்? ஆன்ம நிகழ்ச்சி. அது பேரு ஆன்ம லாபம் பேரு. அது பேரு என்ன? ஆன்ம லாபம். ஒவ்வொரு மனிதர்களாய் பிறந்தவர்கள் எல்லாம் அடைய வேண்டியது எது என்றால் ஆன்ம லாபம். ஆன்ம லாபத்திற்கு எது தடையாக இருக்கிறது?
ஆன்மாவை பெறுவதற்கு எது தடையாக இருக்கிறது? சமரச சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாக போட்டார். நீங்க சொல்லாட்டி கூட வள்ளலார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்திற்கு முக்கிய தடை சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? வருணம், ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் விளங்க அருள் செய்வித்து அருள் புரிதல் வேண்டும். இந்த டெய்லி சன்மார்க்கத்தில் படிக்கிறோம் இல்ல? எல்லா சங்கத்திலும் படிக்கிறீங்களா? யாராவது அதை கடைபிடிக்கிறீங்களா? ஏன் சன்மார்க்க சங்கம் வளராவதற்குரிய ஒரு தடை இருப்பதற்கு நம்ம பரிசோதனை பண்ணிக்கணும். 200 ஆண்டுகள் ஆகிவிட்டது. வள்ளல் பெருமான் 202வது ஆண்டு 1874க்கு பிறகுதான் சமரசுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் உலகத்திலே பரவி வருகிறது. இதுவரையும் சமய மதங்களிலே இருந்ததான் வள்ளலார் காட்டிய சுத்த சன்மார்க்க நெறிக்கு வருகின்ற போது நான் வள்ளலார் சொன்னதை கடைபிடிக்க வேண்டுமா, சமய மதங்கள் சொல்லியதை கடைபிடிக்க வேண்டுமா? நீங்க தான் முடிவு செய்யணும். ஏனென்றால் நம்மை குழப்புவதற்கென்று சன்மாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. நான் பேசிட்டு போயிடுவேன், அடுத்து யாராவது வந்து பேசுவாங்க, என்ன பண்ணிடுவாங்க? கொடை போட்டுட்டு போயிடுவாங்க. நமக்கு முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்காங்கப்பா, அவெல்லாம் பெரியவங்க விஷயம் தெரியாத சொல்லியிருக்காங்க. சிவன் விஷயம் இல்லையா, பெருமாள் விஷயம் இல்லையா, சங்கர விஷயம் இல்லையா, வியாசருக்கு விவேகானந்தம் தெரியாதா, வால்மீகி ஒன்றும் தெரியாதா, சேக்கிடாருக்கு ஒன்றும் தெரியாதா, நாயன்மார்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதா இல்லையா? அடுத்து வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் இப்படி போய் பேசிட்டு இப்படி இறங்கிட்டேன்னா இன்னும் 2 பேர் வந்து குழப்பத்துக்கு வருவாங்க. சன்மார்க்கத்தில் இதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த குழப்பங்கள் முன்னாடி இருந்தவர்கள் மட்டுமல்ல, முன்னாடி இருந்ததை கடைபிடித்துக் கொண்டு சமய மத மார்க்க சன்மார்க்கத்தில் வருபவர்கள் குழப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் அதில் அவர்களுக்கு ஆதாயம் இருக்கிறது. ஏனென்றால் டப்பு பொருள் ஆதாயம் இருக்கிறது. அந்த பொருள் ஆதாயம் யார்கிட்ட பெற வேண்டுமானால் சமயவாதிகிட்ட தான் பெற முடியும். அதனால அவர்களுக்கு ஜாலரா போடக்கூடிய நிலை வந்துருச்சு. இதைத்தான் வள்ளலார் சொன்னார். நமக்கு என்ன சொன்னாரு? கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீ கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மடமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலி இதுவரையில் உண்மை அறிந்தினரே. பரவாயில்ல, இனிமேல் இருந்தா நாசமா போயிடுங்க. இனிமேல் வரல நான் சொல். இனி நீ சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருளை நன்குணர்ந்து எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதல் நீ சொன்னாரா? அப்ப இதுவரையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வள்ளலார் நமக்கு என்ன சொன்னாரு? இந்த உலகத்தில் கண்டது, கேட்டது, கழித்தது, உண்டது எல்லாமே குறைவுடையது, எதுவுமே நிறைவில்லை. அதெல்லாம் அவற்றில் போகாதீங்க, நம்பாதீங்க என்று துணிச்சலுடன் சொன்னவர் வள்ளலார். அதுக்கு முன்னாடி வந்த சித்தர்களெல்லாம் சொல்ல முடியல. அவங்க பாட்டு பாடிட்டு அப்படியே வந்து குகை, காடு, மலை, குன்றுகளில் போய் உட்காந்துட்டாங்க. மனித சமுதாயத்திலிருந்து அந்த புனித ஒரு சுத்த சன்மார்க்க நெறியானதுக்கு வழிகாட்டக்கூடிய வழி சொல்ல தவறிவிட்டார்கள். வள்ளல் பெருமான் வந்துதான் வழிகாட்டுகிறார். 2 வழி. ஒன்று இறைவனை தொடர்பு கொள்ளக்கூடிய வழி. எந்த இறைவனை? ஊரில் இருக்கிற சாமியெல்லாம் கிடையாது, சிலைகளை கிடையாது. சிலைகள்லாம் என்ன பேர் தெரியுமா? அதுக்கு
என்ன பேர் சாமி? மெட்டீரியல் பேர். அது பேர் என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாட்டில் இருக்கக்கூடிய சிலைகள் அத்தனையுமே நம்மால் தோற்றுவித்த ஒரு பொம்மை. அது பேர் என்ன? பொம்மைன்னு வளரல். அந்த பொம்மையை நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு தான் அபிஷேகம், ஆராதனை, படையல்கள் செய்யணும். என்னைக்காவது அந்த பொம்மை சாப்பிட்டுருக்கா சார்? நீங்க வணங்கக்கூடிய கடவுளுக்கு அபிஷேகம், ஆராதனை செய்கிறீர்கள், படையல் போடுகிறீர்கள். எந்த சாமியாவது அதை எடுத்து உண்டு இருக்கிறதா? அதை நீங்க தான் சாப்பிடுறீங்க. ஆனா வள்ளலார் வந்து என்ன பண்ணாரு? அதை பூரா அப்புறப்படுத்துகிறாங்க. இங்கே பேசுகின்ற தெய்வங்கள் இருக்கிறது, பேசாத தெய்வங்கள் இருக்கிறது, உயிருள்ள ஜீவர்கள் இருக்கிறது. இங்கே உயிருள்ள ஜீவர்கள் எல்லாம் கடவுள் இயங்கக்கூடிய இயக்கமாக நான் பார்த்தேன். அப்ப உயிருள்ள ஜீவர்களுக்கு உபகாரம் செய்வதுதான் கடவுள் வழிபாடு. ஐயா கொஞ்சம் புரிந்துங்களா நான் சொல்றது? உயிருள்ள ஜீவர்களுக்கு உபகாரம் செய்வதுதான் ஜீவகாருண்யம் பேர். அது பேர் என்ன? ஜீவகாருண்ய. ஜீவன் என்றால் உயிர். உயிருள்ள ஜீவர்கள் துன்பப்படுகின்ற பொழுது கண்ட போதாயினும் கேட்ட போதாயினும் துன்பப்படுவார்கள் என்று அறிந்த போதாயினும் அவர்களுக்கு உபகாரம் செய்வதற்கு பேர் தான் ஜீவகாருண்யம். அப்ப அந்த ஜீவகாருண்யம் என்பது பிற உயிர்களுக்கு நாம் உபகாரம் செய்வது. அதுக்கு பேர் பரோபகாரம் பேர். அந்த பரோபகாரத்தில் அது என்ன அடைகிறது? மகிழ்ச்சி. அந்த ஆன்மா மகிழ்ச்சி அடைகிறது, நெகிழ்ச்சி அடைகிறது, இன்பம் அடைகிறது. அதனால்தான் பக்தி மன நெகிழ்ச்சி, ஜீவகாருண்யம் ஆன்ம நெகிழ்ச்சி. இங்க ஆன்ம உருக்கம், ஆன்ம லாபம். இந்த ஆன்ம லாபத்தை 3 வளைய வச்சாங்க. ஆன்ம லாபத்துக்குள்ள என்ன இருக்கு? இன்னும் 3 பகுதி இருக்குன்றாங்க. அது என்னது? இம்மை இன்ப லாபம், மறுமை இன்ப லாபம், பேரின்ப லாபம். அந்த 3ஐயும் தனியா பிரிச்சு இந்த உடம்புக்கு என்ன வச்சாரு? இந்த உடம்புக்குள்ள இருக்குது ஆன்மா. இந்த லாபத்தை பெறுகின்ற பொழுது உன்னுடைய தேகம் மாற்றம் ஏற்படுகிறது. அதுக்கு என்ன மாற்றம்? சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் பேரு. இந்த தேக மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே அருள் சுரக்கும். அருள் சுரந்தால் மட்டுமே தேக மாற்றம் ஏற்படும். தேக மாற்றம் ஏற்படும். இந்த வழிதான் வள்ளலார் வந்துட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். இதுக்கு முன்னாடிதான் திறவுகோலை நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. எதை கேட்கறது, எதை தட்டுறதுன்னு சொல்லல. ஆனா வள்ளலார் வந்து என்ன பண்ணாரு? உலகம் என்பது பஞ்சபூதங்களான ஒரு பெரிய உருண்டை. இந்த உருண்டை நீ யாரு போனாலும் ஓப்பன் ஆகாது. இந்த உருண்டையிலிருந்து வெளியே போறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. போனாலும் முட்டிட்டு வெளியே உள்ளதான் வரணும். ஆனால் வெளியே செல்வதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. அதற்கு பெயர் தான் அருள். யார் அருளை பெறுகிறார்களோ அவர்களுக்கு வந்து இந்த அண்டமானது, இந்த உலகமானது தன்னைத்தானே விலகும். அப்பொழுது ஆண்டவர் வந்து நம்மை அழைத்து செல்வார். நீங்க கூட போக வேண்டியதில்லை, அவரே வருவார். அதனால்தான் வள்ளலார் சித்திவளாக திருமாளிகிற பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருஞ்சோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய். நீதி நடம் செய் பேரின்ப நிதி யான் பெற்ற நெடும்பேற்றை ஓத முடியாது என்போல் உலகம் வருதல் வேண்டும். ஆச்சுங்களா? எல்லாம் படிச்சிருப்பீங்க. நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஒரே 2 வார்த்தை. ஏன்னா அன்பர்களா இருக்காங்க. வள்ளல் பெருமானுடைய கொள்கையானது புனிதமுடு சுத்த சன்மார்க்கம்னு பேரு. இந்த சுத்த சன்மார்க்கத்தில் வந்துவிட்ட பிறகு இந்த எல்லையிலிருந்து நீங்கள் வெளியே போவீர்களானால் ஆபத்து. இந்த எல்லைக்குள்ள இருந்தீங்கன்னா ஆண்டவர் மூலம் காப்பாற்றப்படுவார். இந்த எல்லைக்குள்ள வந்தாச்சு நம்ம. இது ஒரு பாதுகாப்பு வளையன்னு பேரு. சுத்த சன்மார்க்கம் என்பது ஒரு பாதுகாப்பு வளையம். ஆளுக்கு பாதுகாப்பு வளையம். யமன் யமன் எனும் அவன் இனி இறை மகளே.
யமன் உள்ள வர முடியாது. சுத்த சன்மார்க்கத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்களுக்கு அந்த வளையம் என்பது, பாதுகாப்பு வளையம் என்பது நம்ம உடம்பை சுற்றியது ஒரு வட்ட வடிவமான ஒரு பாதுகாப்பு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஞானிகளையும் போட்டீங்கன்னா தலை சுற்றி ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க. ஆனால் வள்ளல் பெருமானுக்கு பஞ்ச பூதங்களே நகர்ந்து கொண்டிருக்கும். வள்ளல் பெருமான் உடலை பஞ்சபூதங்கள் தொடாது, கிட்டே நெருங்காது. அவருடைய ஒளி ஆற்றல் பல 100 மைல்களுக்கு அத்த பக்கமே சென்றுட்டு இருக்கும். அதெல்லாம் காற்று வர, மழை வராது, தரையப்படாது, எதுவுமே கிட்ட நெருங்காது. இதெல்லாம் ஒரு பட்டியலை போட்டு சொன்னார் வள்ளலர். காற்றாலே, புவியாலே, ககன மதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, கொலை கருவியாலே, பிறர் ஏற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே என்றான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றே நிறைந்தளித்தார் எனக்கு. ஏற்றாலே இடிவரை நீ நினையாது உலகி என் தந்தை அருட்பெருஞ்சோதி இறைவரை சார்வி. யாரை சார்ந்தோம்? நம்ம யாரை சார்ந்திருக்கணும்? இங்கே அங்கே இருக்கணும் நினைக்கிறீங்களா? எங்க இருக்கணும்? நம்ம இறைவனை சார்ந்திருக்கணும். எந்த இறைவன்? அருட்பெருஞ்சோதி இறைவன். அதனால்தான் வள்ளலார் சொன்னாரு, அருட்ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு, மரணம் தவிர்த்தேன் என்று அரையப்பா முரசு சொன்னாரா? அப்போ மரணம் தவிர்க்கக்கூடிய நெறி எது என்றால் சன்மார்க்க நெறி. இந்த சன்மார்க்க நெறியை நாம் பின்பற்றுவதற்கு இதுவரையில் தயக்கம் காட்டி வந்தோம். தயக்கம் காட்டுவதற்கு காரணம் நமக்கு வழிகாட்டியவர்கள் செய்த குற்றங்கள். அதனால்தான் வள்ளல் பெருமான் சன்மார்க்கத்தை யாரிடத்திலும் அவர் ஒப்படைக்கவில்லை. நானே சன்மார்க்கம் நடத்துகிறேன். வள்ளலார் சொன்னதை பின்பற்றுவதுதான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டுமே தவிர நான் நடத்துகிறேன் சொன்ன அகங்காரம் செய்தால் அது வேலைக்காகாது. புரியுதுங்களா? சன்மார்க்கத்தை யார் வச்சிட்டு இருக்காரு இப்போ? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் யார்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு? வள்ளலார்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதனால்தான் அவரு நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் நம்பெருமான் தானே எனக்கு தனித்திருந்தார். இந்த உலகத்தில் முழுமையான அருளை பெற்று மரணத்தை வென்ற ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த அருளாளர் ஒருவரே உள்ளார். அவர்தான் அருட்பிரகாச வள்ளலார். அவர் இப்பொழுது உருவமாக இல்லை, ஒளியாக இருக்கிறார். என்ன ஒளியாக இருக்கிறார்? அருட்பேர் ஒளியாக இருக்கிறார். என்ன சார் ராமலிங்க நீ வந்து அருட்பேர் ஒளியானா என்ன அர்த்தம்? இப்பொழுது அருட்பெருஞ்சோதி வேறு அல்ல, ராமலிங்கம் வேறு அல்ல. வள்ளலார் வந்து ஆண்டவர் வராரு சித்திவிழாக திருமாலைக்கு முடிச்சல. சித்திவிழாக திருமாலைக்கு ஆண்டவர் வராரு, வள்ளலார் உட்கார்ந்துருக்காரு. எங்க? சித்திவிழாக திருமாலைக்கு. இவர் வந்த உடனே இவர் ரொம்ப அருள் கொடுத்தவர் இல்லையா? வந்த உடனே வள்ளல் பெருமான் எழுந்திருச்சு வணக்கம் சொல்றாரு. யாருக்கு? ஆண்டவருக்கு வணக்கம் சொல்றாரு. கோபம் வந்துருச்சு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு. என்ன நீ அப்படின்றார். இதைத்தான் சொல்றார் வள்ளலார். ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் உவந்து எனது மனவாள சிவந்த வடிவகன்றேன் ஈங்கார படிக்கு வடிவெடுத்தேன் எதிரே நின்றார் இருந்த அருள்க என எழுந்தேன். எழுந்திருப்பதென்னி ஆங்காரம் ஒளி என்றார் ஒளித்தனம் அப்பொழுதே அவர் வேறு நான் வேறு அறிந்திலேன் பின் குறிப்பை. நீ என்ன வேறா நினைச்சிட்டே, உன்னை வேறா நினைச்சிட்டே, நம்ம 2 பேரும் சமம் என்பது உணராமல் நீ எழுந்திருச்சு எனக்கு வணக்கம் சொல்றிய என்ன அப்படின்னு கேட்கிற. உடனே ஷேக் ஆகிட்டு அப்படியே சரியாயிட வள்ளலார். நிறுத்த உடனே கையை தூக்கம் தான் நிறுத்திட்டாங்க. அடுத்த நிகழ்ச்சி தான் ரொம்ப முக்கியமானது. சொல்லி முடிப்பதற்குள்ளே அவர் வேறு நான் வேறு அறிஞர் பின் குறிப்பு. அடுத்த செகண்ட் பார்க்கிறாரு, ராமலிங்கம் வேறு அல்ல, அருட்பிரகாசர் வேறும் அல்ல, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு, இரண்டும் ஒன்றாகும் இல்லையா? அதை விட இன்னொரு கடைசி பாட்டு அதான் முக்கியமானது. வள்ளலார் எழுதுத லாஸ்ட் சத்திவிழாக திருமாலிகளை கொடியேற்றி மரணத்தை வெல்லக்கூடிய எல்லா அருளையும் பெற்று
ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் உள்ளே செல்ல போகிறார். போகின்ற பொழுது சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? சத்தியவான் வார்த்தை இதுதான் உரைத்தேன் கண்டார், சந்தேகம் இலைதனில் சந்தோடம் உருவாய், இத்தினமே அருஜோதி எய்துகின்ற தினமாம், இனிவரும் தினங்களெல்லாம் இன்பமுறு தினங்கள், சுத்ததேவ சன்மார்க்கம் துலங்கும், எல்லா உலகும் தூய்மையுறும், நீ உரைத்த சொல் அத்தனையும் வலிக்கும், செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருட் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. யார் என்று செங்கல் கொடுக்கிறார் ஆண்டவரே? ஐந்தொழில் செய்ய ஐவராதிகளை ஐந்தொழில் செய் அருட்பெருஞ்சோதின்னு சொன்னார். ஐந்தொழில் செய்வனித்தார் அருளமுதம் உணவளித்தார். இப்ப ஐந்தொழில் கர்த்தாக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சா தெரியுமா உங்களுக்கு? 1874 நம்ம ஆண்டு கொண்டிருந்த 5 கர்த்தாக்கள் எப்ப டிஸ்கஸ் பண்றாங்க? அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட், அது 2 மணி நேரம் பேசணும். டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ 1874 எல்லாத்துக்கும் வேலை கிடையாது, பென்ஷன் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வேலை கிடையாது, எல்லாம் வேலையை பிடிக்காச்சு. ஆனால் தான் வள்ளலார் இங்கே சொல்லுகின்றார், சிரிக்காதீங்க சார், உண்மை இது. ஆண்டவர் வள்ளலார் இடத்தில் 5 வல்லவத்தை கொடுத்து வள்ளலார் தான் 5 செஞ்சுட்டு இருக்காரு. இதைத்தான் வள்ளலார் சொல்றார் கடைசியில. ஒரு பெரிய சப்ஜெக்ட் பாவங்க வேற இருக்கிறாங்க, நான் பேசிட்டே தான் நேரம் போயிட்டே இருக்கோம். லாஸ்ட்ல சொல்றாரு, ஆண்டவர் எந்த ஞானிக்கு வெயிட்டிங் பண்ண வரலாறே உலகத்தில் கிடையாது. ஒரு அருளாளரை அழைத்து செல்வதற்காக அமர்ந்து காத்து கொண்டிருந்தார் சித்தி விழாக திருமாளிகை. உலக அதிசயம் இது. ஆண்டவர் உட்கார்ந்து இருக்காரு, வள்ளலார் இங்க பேசிட்டு இருக்காரு. என்ன மாதிரி இப்ப நான் பேசிட்டு இருக்கிறவங்க எப்படி பாக்குறாங்க பாரு, எப்ப முடிப்பாரா. அப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சித்தி விழாக திருமாளிகையில் அமர்ந்து கொண்டிருக்காரு. இவர் அவசரமாக மக்களுக்கு இங்க சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு? சிம்பிளா தான் சொல்றாரு, என்னுடைய ஆண்மையை ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள். என்ன? இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு காலம் இல்லை. ஏனென்றால் உயர்ந்த அறிவு பெற்ற மனித தேகம் இது. நீங்க உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமே தவிர தாழ்ந்த இடத்திற்கு செல்லக்கூடாது. தாழ்ந்த இடம் என்பது எது? இங்க கீழே போறது. உயர்ந்த இடம் என்பது எது? அருளை பெற்று மேலே செல்வது. அப்படி சொல்லிட்டு வள்ளல் பெருமான் அவசரமாக இந்த மக்களுக்கு சொல்லுகிறார், இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கிறேன், இனி எல்லா உடம்புகளிலும் புகுந்து கொள்வேன். இது நிறைய பேர் குழப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த வார்த்தையை. இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கிறேன், நீ எல்லா உடம்புகளிலும் புகுந்து கொள்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப எல்லா உடம்புகளிலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இயக்கமாக இருக்கிறார். நான் அருட்பெருஞ்சோதியாக நான் மாறிவிட்ட பிறகு நான் எப்படி இருப்பேன்? கடவுளாக மாறிட்டேன். கடவுளாக மாறிவிட்ட பிறகு எல்லா ஆன்மாக்களையும் இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இறைவன் எனக்கு கொடுத்துட்டார். அப்போ இனிமேல் என்னை நீங்கள் வணங்கக்கூடாதுன்னார். சன்மார்க்க சங்கத்திலே ஒரு பட்டியலை போட்டார் வள்ளலார். சன்மார்க்க சங்கத்தி சிற்றடியே நமது தாழ்வணைக்கு சாற்றுகின்றேன், தயவனுடன் கேட்பி, என் மார்க்கத்தில் எவை உமக்குள் ஒருவன் எனக் கொள்வி, எல்லாம் செய்வல்ல நமது இறைவனே தொழுவி. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? புன்மார்க்கத்தவர் போலே புன்மார்க்கத்தவர் போலே வேறு சில புகன்றே புந்தி மயக்கடையாதி பூரண சுகமாய் வரமாட்டேங்குது.
பூரண மெய்ச்சுகமாய் தன்மார்க்கமாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்றே. தன்னானை என்னானை சார்ந்து அறிவில் ஈண்டே. யார் கடைபிடிக்கிறீங்க? சன்மார்க்கத்தில் 40 வருஷமா இருக்கிறேன்றீங்க, 50 வருஷமா இருக்கிறேன்றீங்க, ஊர் பூரா சொற்பொழி பண்றீங்க. வீட்டுக்கு போனால் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் வள்ளலாக இருக்கு. படையல் பால் பழம் படையல் மாலை எல்லாமே வள்ளலாக இருக்கு. அவர் சிலையை வச்சு வணங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்போ மற்றவங்க சொன்ன சிலைக்கும் வேண்டாம் என்று சொன்ன சிலையை கொண்டாந்து வள்ளலார் என்னை வணங்காதீர்கள் என்று சொன்னார். தன்னுடைய உருவம் வெளிப்படக்கூடாது என்று சொன்னார். உருவத்தை கொண்டு வந்த குயவனிடத்திலே வாங்கி கீழே போட்டு உடைத்தார். இனி நான் அருட்சோதியினுடைய அருளை பெற்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக மாறிவிட்டேன், ஆதலால் என்னை வணங்காதீர்கள். நான் உருவமாக இல்லை, நான் அருள் ஒளியாக மாறிவிட்டேன். என்னை வணங்கினால் நீங்கள் அருட்பெருஞ்சோதியை காண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும் சன்மாரிகள். என்னை வணங்கினால் அருட்பெருஞ்சோதியை உங்களால் காண முடியாது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கினால் அங்கே நான் இருப்பேன். புரிஞ்சுக்கணும். அருட்பெருஞ்சோதிக்குள்ள வள்ளலார் இருக்காரு. அதனால்தான் தன்னானை என்னானை சார்ந்து அறிவின் ஈண்டே சத்தி வச்சு சொன்னாரு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கினால் வள்ளல் பெருமாளே ஒளியாக நின்று கொண்டிருக்கிறார். நீ வள்ளலாருடைய பிரேம் போட்ட பழத்தை வணங்கினால் அங்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நீங்கள் மறைத்து விட்டீர்கள், ஏமாற்றி விட்டீர்கள் என்று பொருள். நான் அப்படிதான் முதல்ல வணங்கினேன். ஆரம்ப காலத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. வள்ளலார் படத்தை வச்சு நான் ஊர் பூரா வந்து கட் அவுட்ல வச்சு பிரம்மாண்டமாக நான் 30 விழா எடுத்த ஈரோட்டில் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் கூட அத்தனை சன்மார்களை வர வச்சு. ஆனால் என் வீட்டில் நான் இப்போ நான் எதுவுமே வழிபாடு பண்ணுறது சார், எதுவுமே வழிபாடு பண்ணுறது. தீபத்தை கூட நம்ம ஏற்றுறதில்லை. ஏனென்றால் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், குறித்து உரைக்கின்றேன் இதனை கேள்வின் இங்கே வம்மின் கோணுமன குரங்காலே நாடுகின்ற உலகி விரித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன். எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதி பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய்யே அவற்றில் புகுதாதி. அப்ப ஆண்டவர் எங்க இருக்காரு? செரித்திடு சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுவில் சித்தியலாம் வித்திடவே சத்தியம் சேர்த்திடுவேன் சொன்னார். சத்தி வச்சு சொன்னார். அப்ப எங்க தொடர்புள்ள சத்து விசாரணை அது பேரு. பரோபகாரம் என்பது ஜீவர்களுக்கு ஜீவர்களால் ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்குவது பேர் பரோபகாரம். ஏன்னா ஜீவர்களுக்கு தானா துன்பம் வராது, ஜீவர்களுக்கு ஜீவர்களால் ஏற்படக்கூடிய துன்பம். அதனால்தான் நம்மளை பார்க்க சொன்னார். ஆனா இறைவனை நினைப்பதற்கு என்ன வேணும்? விசாரம் வேணும். அது என்ன விசாரம்? சத்துள்ள விசாரம். சத்து மீன்ஸ் உண்மைன்னு பேரு. அது உண்மை விசாரமா இருக்கணும், போலி விசாரமா இருக்கக்கூடாது. அதனாலதான் எங்க வீட்டில் ஜோதி மட்டும்தான் என்னை நீங்க வந்து பாருங்க. என்னடா கதிரவன் மேடையில பேசுறான், வீட்டில் போய் பார்த்தா எப்படி இருக்கும்னு நீ வாங்க. அந்த ஜோதி கூட இப்போ நான் ஏற்றுறதில்லை. அது ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் பசங்க தான் ஏற்றிட்டு இருப்பாங்க. ஏன் சொல்ல என்றால் வள்ளலார் கரண ஒழுக்கத்தில் மிக அகவாக தெளிவாக சொல்லுகிறார். மனதை எங்கே செலுத்த வேண்டும்? கரண ஒழுக்கத்தில் மிக தெளிவாக அழுத்தமாக சொல்லுகிறார் வள்ளலார். மனதை சிற்றவையின் கண் இடைவிடாத ஒரு வார்த்தை போட்டார். மனதை சிற்றவையின் கண் இடைவிடாது செலுத்துங்கள். அப்போ அங்கே செலுத்துகின்ற பொழுதுதான் இறைவனுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்குமே தவிர புறத்தில் இருக்கக்கூடியதை தொடர்பு வைத்து என்ன பொருள்? கோயிலில் தான் இருக்கு தீபம், கோயிலெலாம் இருக்குது உருவம். இந்த உருவத்தையோ வெளியில தேடுவதையோ நிறுத்திவிட்டு சன்மார்க்க சங்கத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, வருபவர்களாக இருந்தாலும் சரி, நாம் அடைய வேண்டிய லாபம் ஆன்ம லாபம். இதுதான் இறைவன் கொடுத்த உண்மை. அது பேர் வள்ளலார் சொன்னது இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை என்பது அது பேர் வச்சார். இயற்கை உண்மை என்பது இறைவன், அவர் அருட்பேர் ஒளியாக இருக்கிறார். இயற்கை விளக்கம் என்பது அதிலிருந்து வெளிவரக்கூடிய அருள்.
இயற்கை இன்பம் என்பது அருளை பெற்று மரணத்தை வெல்லக்கூடிய லாபம். அதுக்கு பேர் தான் இன்பம். அதுக்கு பேரு முத்தேக சித்தி, பேரின்ப சித்தி, பெருவாழ்வுன்னு பேரு. இந்த அளவில் பொறுமையாக நிதானமாக இருந்து நீங்கள் நான் கொஞ்சம் அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொண்டு அதெல்லாம் நண்பர்கள் எல்லாம் வருத்தப்பட வேண்டாம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் அருளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அதாவது இன்னைக்கு என்னன்னா, காலையில முதல்ல சொல்லிட்டேன், ஒரு வெகு தூரத்திலிருந்து வருபவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களாம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது வெளியூரிலிருந்து வருபவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அது எந்த சங்கமாக இருந்தாலும் சரி. அவர்கள் வந்து மறுபடியும் நைட்டு போகணும். எவ்வளோ வேலைகளை விட்டுட்டு சன்மார்க்கம் என்ற ஒரு ஆர்வத்தினால் இங்கே சொற்பொழிக்கு வருகிறார்கள். நான் முந்தா நாள் சென்னையில் கிளம்பி இன்னும் எங்கள் பொண்ணோட ஈரோட்டுக்கு நான் போகலை. கோயம்புத்தூர் போய் அங்கே சொற்பொழிவு பண்ணிட்டு நேற்று நைட்டு அங்கே சொற்பொழிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் அங்கே தங்கிட்டு அங்கே ஒரு வழிபாட்டை முடிச்சுட்டு ராமதாஸ் ஐயா கூட நான் வரேன். இன்னும் நாங்கள் வீட்டுக்கு போகலை. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், எங்கே விழாக்கள் எடுத்தாலும் வெளியூர் அன்பர்களுக்கு முதல் சலுகை கொடுத்துவிட்டு அடுத்தவர்களை பேச வைப்பது நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக வள்ளலாதாசனை போட்டிருக்கிறார்கள். அவர்கள் வரவில்லை. அதன் பதிலாக இவர் வந்திருக்கார். இப்பொழுது அடுத்ததாக நம்ம தெய்வ திரு தண்டபாணி அவர்கள் எவ்வளோ நேரம் பேச, இப்போ 3 பேர் பேசணும்னா நீங்கள் ஒன்று, நான் வேணா அவர் ஒன்று, 4 பேர். நீங்கள் ஒரு 20 நிமிஷத்துமா 30 ஒருத்தருக்கு 30 இடம் கொடுக்குறோம். தண்டபாணி அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு காலையிலே வந்து உட்காந்துட்டாரு. அதனால் அவருக்கு ஒரு 30 நிமிடம் அவர் பேசிட்டு அடுத்தது செல்வபூபதி ஐயா, அடுத்தது வந்து தில்லை திருமாவளவன் ஐயா, அடுத்தது நமது பாண்டிச்சேரி கணேசன் ஐயா அவர்கள் பேசிட்டு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். அடுத்த நிகழ்ச்சி தொடங்கும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நமது ஆர்வலர் நண்பர் அருள் திரு தண்டபாணி ஐயா அவர்கள் ஒரு 30 நிமிடம் சன்மார்க்க எழுச்சி உரையை நிகழ்த்துவார். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.